ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கந்த சஷ்டியினுடைய சிறப்புகளை பற்றி. முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல நாட்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுல மிக மிக சிறப்பான நாட்களில் ஒன்றானது இந்த கந்த சஷ்டி. மாதந்தோறும் நமக்கு சஷ்டி வந்தாலும் இதை மகா சஷ்டி அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மகா சஷ்டி ஆகிய கந்த சஷ்டி இந்த ஆண்டு 15ஆம் தேதி நமக்கு துவங்குகிறது. 20ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கின்றது. இந்த அழகான 6 நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து வழிபடக்கூடியவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இதுல விரதம் இருந்து வழிபடக்கூடியவர்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய முறை தெரியும். புதிதாக ஆரம்பிக்கிறோம் இல்லை இந்த விரதம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க பல ஆண்டுகளாக நாங்களும் என்னென்னவோ வைத்தியமெல்லாம் பண்ணி பார்க்குறோங்க, எல்லா மருத்துவமும் கை கொடுப்பது போல் இருக்கிறது, ஆனால் கடைசியில் அதற்கான வாய்ப்பு இல்லாமலே போய்விடுகிறது. இப்படி ஏக்கப்படக்கூடிய தம்பதியினர்களுக்கு ஓர் அருமையான விரதம் உண்டு என்று சொன்னால் அது இந்த சஷ்டி விரதம் தான். ஆமாம், இந்த சஷ்டி விரதத்தை பற்றி சொல்கிற போது ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு. ஆனால் இந்த பழமொழியை இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி மாற்றிட்டோம், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு மாற்றிட்டோம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகத்தில் இருக்கும் கருப்பையில் நிச்சயமாக குழந்தை பேரு வாய்க்கும் அப்படிங்கிறது உண்மை. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துணை புரியக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் 15ஆம் தேதி, அதாவது சஷ்டி துவங்கக்கூடிய முதல் நாள் அன்று காலை எழுந்து தம்பதிகளாக நீராடி, எப்பயுமே எந்த விரதம் இருந்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது சில விரதங்களினுடைய நியதி. அதுல ஒண்ணுதான் இந்த கந்த சஷ்டி. இருவரும் சேர்ந்து இருப்பது மிக விசேஷம். இல்லைங்க என் கணவருக்கு முடியாது, இல்லை மனைவியினுடைய உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி ஒருவருக்கு முடியலைனாலும் இன்னொருத்தர் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம். அவரையும் சேர்த்து நம்ம நினச்சிக்கிட்டு அந்த இன்னொரு துணையாக இருக்கிற கணவனோ மனைவியோ அந்த விரதத்தை எடுத்துக்கலாம். நீராடி வீட்டில் கலசம் நிறுத்தி வழிபடுகிற முறை இருந்தால் பண்ணுங்க. அப்படி இல்லை படம் வச்சு தான் நாங்கள் முருகனை வணங்குறோம் அப்படின்னா தாராளமாக படம் வச்சே நீங்கள் வணங்கலாம். முருகப்பெருமான உள்ளன்போடு வழிபாடு பண்ணிட்டு விரதம் எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த விரதத்தை நாம மேற்கொள்வதற்கு பல முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிம்மா, மிளகு விரதங்கிறாங்க, இளநி விரதங்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே புரியல அப்படின்னு பல பேரும் கேட்குறீங்க. அதை இந்த ஆண்டு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு விரதமாக இருத்தல் அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலை அப்படிங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. இப்போ மதியம் சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில பழங்களோ பாலோ எடுத்துக்கிட்டு இரவு நேரத்துல பாலோ பழங்களோ எடுத்துட்டு மதியம் ஒருவேளை சமைத்த உணவை சாப்பிட்டு கொண்டு விரதமாக இருத்தல், இதை ஒரு பகல் விரதம் அப்படின்னு நாம சொல்றோம். பால் விரதம், பால் விரதம்னா என்ன அப்படின்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாலை ஆலயத்தில் கொடுப்பாங்க. அந்த பாலை நாம் வாங்கி பருகி கொண்டு விரதமாக இருத்தல். பாலை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல. காலையிலையும் பால், மத்தியானமும் பால், மாலையிலையும் பால். இப்போ கோவிலில் அபிஷேகம் எல்லாம் இல்லைங்க, நாங்கள் போய் அந்த அபிஷேக பாலெல்லாம் வாங்க முடியாது, இப்போ எப்படி நாங்கள் விரதம் இருக்கிறது அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் என்ன பண்ணுங்க, பால் வாங்கி அந்த பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை அதாவது வெல்லம் கலந்து முருகப்பெருமானுக்கு வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதற்கு பிறகு அந்த பாலை நீங்கள் பருகிட்டீங்க அப்படின்னா அது சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணின பிரசாதமாக மாறிவிடும். இதை நம்ம 3 வேளையும் எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு தான் பால் விரதம் அப்படின்னு பேரு. அடுத்தது ரொம்ப கடுமையான விரதம் மிளகு விரதம். இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது 6 நாட்கள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. முதல் நாள் 1 மிளகு எடுத்துக்கணும், 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3, 4, 5, 6 அப்படின்னு 6 நாட்களும் அந்த எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகணும். இதுதான் மிளகு விரதம் அப்படின்னு சொல்றது. இது உடலை ரொம்ப தூய்மைப்படுத்தி உடலை ரொம்ப ஆரோக்கியப்படுத்தி உயிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அதனால காலையிலேயே நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு நம்ம அபிஷேக ஆராதனை பண்ற வழக்கம் இருந்தா பண்ணிட்டு, இல்லைன்னா பூஜை நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த 1 மிளகு சுவாமிக்கு வச்சுட்டு அந்த 1 எடுத்து முதல் நாள் சாப்பிட்றணும். இப்படி இருக்கக்கூடிய கடுமையான விரதத்துக்கு மிளகு விரதம் அப்படின்னு பேரு. அடுத்தது இளநி விரதம்.
இளநி விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் இளநி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த இளநியை மதிய நேரத்தில் நாம் வந்து எடுத்துக்கலாம். இளநி மட்டும்தான் சாப்பிட்ணுமா, அதில் இருக்கிற தேங்காயும் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு கிடையாது. அந்த 1ஓ 2ஓ அந்த இளநி மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது. வேற எந்த திரவ ஆகாரத்தையும் நாம் தவிர்த்துறது, அதுக்கு பேர் தான் இளநி விரதம். விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தபுராணம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை, முருகனை பற்றிய சிந்தனையை வளர்த்து கொண்டே இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. குறிப்பாக குழந்தை வேண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஜெகமாயை உற்று கனவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலேறி அப்படிங்கிற அந்த பாடலை காலையும் மாலையும் இடையராது நெய் தீபம் ஏற்றி பாராயணம் செய்தார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய மணிவயிறு வாய்க்கும். இந்த விரதத்தை பற்றி அடியேன் கடந்த 2 வருடங்களாக நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மேடைகளிலும் பல வருடங்களாக அடியேன் தொடர்ந்து சொல்லி இந்த விரதத்தை இருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் நன்மை பெற்று அவர்கள் குழந்தை பெற்று அந்த குழந்தையையும் கொண்டு வந்து காட்டி அதற்கும் பேர் வைத்து சென்றவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை கிடைக்குமா, இந்த சஷ்டி விரதம் இருந்தா பிறக்குமா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்காவது இருக்குன்னா அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுருங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான பக்தர்களின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு நல்ல விரதம். அதனால குழந்தை வேணுங்கிறவங்க மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம். என்ன தேவையோ அதை நாம் வந்து எதிர்நோக்கி இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த கந்த சஷ்டி விரதம் வெறும் குழந்தை பேரு மட்டும் தரக்கூடிய விரதம் தானா, மற்றவர்களெல்லாம் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு பலரும் நினைக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, வேலை வேணுமா, ரொம்ப கடனாக இருக்கா, வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா, இல்லை இருக்கிற பதவியிலிருந்து உயர்வு கிடைக்கணுமா, வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட அப்படின்னு எந்த தேவைகளாக இருந்தாலும் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு அந்த முருகப்பெருமானுடைய 2 திருவடிகளையும் பற்றி கொண்டு இந்த விரதத்தை நாம் இருந்தோமையானால் 12 கரங்களினாலும் அவர் அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளலாக நமக்கு காட்சி தருவார். அதனால நிச்சயமாக இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விரதம். இந்த கந்தசஷ்டி விரதத்தை 6 நாளும் 6 விதமாக நாம வழிபாடு செய்யலாம். அதை பற்றி அடியேன் சென்ற ஆண்டு 6 பதிவுகள் கொடுத்திருக்கிறேன். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் என்ன நைவேத்தியம் பண்ணணும், எப்படி வழிபாடு செய்யணும், என்ன வகையாக தானம் செய்யலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களும் அதில் நான் குறிப்பிட்டு இருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து முழு விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ 6 நாள் விரதம் இருந்து சூரசம்ஹார தன்னைக்கு நாங்கள் 6வது நாள் சாப்பிட்றலாமா அப்படின்னா, சாதாரணமாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் பலரும் சூரசம்ஹாரத்தன்று நிறைவு செய்வர். ஆனால் முறைப்படி 7வது நாள், அதாவது முருகனுக்கும் வள்ளி தேவயானைக்கும் திருக்கல்யாண கோலம் அப்படின்னு ஆலயத்தில் நடைபெறும். அந்த திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நடைபெற்று அவர்களினுடைய அந்த கல்யாண காட்சியை பார்த்த பிறகு அதற்கப்புறமா தான் வந்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. அதனால 6 நாள் விரதம் இருந்தோம் இல்லை, ஒரு நாள் தானே 7வது நாள், அந்த 7வது நாளும் விரதமாக இருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கல்யாணம் நடக்கும். சில ஊரில் காலையில் நடக்கும், சில ஊரில் மத்தியானம் நடக்கும், சில ஊரில் மாலையில் தான் நடக்கும். அப்போ நாங்கள் எதங்க கணக்கு வச்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் ஊரில் முருகன் கோவிலில் எப்போ நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க. அதனால் சின்ன கோவிலாக இருந்தாலும் வள்ளி தேவசேனா திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். அதனால் அந்த திருமண நேரத்தை கேட்டுக்கோங்க. முடிஞ்சுதுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. இல்லை போக முடியாது அப்படின்னா வீட்டில இருந்தே வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் நல்ல கல்யாண சாப்பாடு, அதோடு தயிர் அன்னம், பாவாடை தரிசனம் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக முருகப்பெருமானுடைய அந்த 6 நாள் சஷ்டியை 7வது நாள் பூர்த்தி பண்ணிட்டு அதற்கு பிறகு நாம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அதனால் விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த முறையை கடைப்பிடிங்க. நாங்கள் விரதம்லாம் இல்லைங்க, ஆனால் முருகனை இந்த 6 நாள் கும்பிடுவோம், நாங்கள் எப்படி கும்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
காலை மாலை 2 வேளையும் நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தில் முருகப்பெருமானை நாம் கண்குளிர கண்ணார கண்டு வணங்கி அவருடைய திருப்புகழோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி முருகப்பெருமான்கிட்ட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நம்ம முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்படி வீட்டில் இருந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தையும் நாம் மேற்கொள்ளலாம். இல்லை ஒரு நாள் நாங்கள் விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறோம், அது என்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு, அதாவது சஷ்டி இருக்கின்ற அந்த சூரசம்ஹாரத்தன்று நீங்க ஒரு நாள் விரதமாக இருந்தும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவு விரத வகைகள் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அவரவர் எப்படி இறைவனை வேண்டுகிறாங்களோ அதை பொறுத்து அந்த விரதத்தை இருக்கலாம். ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் 6 நாட்களும் எந்த உணவுமே எடுத்துக்கொள்ளாது வெறும் தண்ணீரை மட்டுமே பருகி கொண்டு விரதமாக இருத்தல். பலரும் போன வருஷத்துலேருந்து நிறைய ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எச்சி முழுங்கலாமா, பகலில் தூங்கலாமா அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி விரத நாட்களில் நிறைய தண்ணி குடிங்க. நான் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு எந்த விரதத்துலையும் நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது உடல் இயக்கத்திற்கு தேவையான ஒரு அமிர்தத்திற்கு சமமானது. அதனால் எச்ச கூட முழுங்காமல் இருக்கிறேன், நான் தண்ணியே குடிக்காமல் அப்படியே விரதம் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த வயிறு என்னாகும்? 5 நாள் 6 நாள் அப்படி ஒன்றுமே சாப்பிட்லன்னா எல்லாம் ஒட்டி போய் சுருங்கி போய் அல்சர் அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனை நான் முருகனுக்கு விரதம் இருந்தேன் ஆனால் வயிற்றில் எனக்கு இப்படி நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த முருகன் மேலேயே நம்ம திரும்ப கோச்சிக்க கூடாது. அதனால விரதம் இருக்கிற காலத்துல நிச்சயமாக நல்ல தண்ணீர் சுட வச்சு ஆற வச்ச நல்ல தண்ணீரை நிறைய நீங்க எடுத்துக்கலாம். அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். ஒண்ணு, பகல்ல தூங்கக்கூடாது. விரத காலத்தில் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த விரதமாக இருந்தாலும் பகலில் தூங்கக்கூடாது. ஆனால் இரவில் கண்டிப்பாக தூங்கலாம். இரவில் தூங்காத விரதம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு தூங்கக்கூடாது, ஏகாதசி அன்னைக்கு தூங்கக்கூடாது. இதுதான் நாம் இரவில் தூங்கக்கூடாத விரதம். மற்றபடி மாதந்தோறும் வர சிவராத்திரியும் தூங்கலாம், ஏகாதசியும் தூங்கலாம், சஷ்டியிலையும் தூங்கலாம், எல்லா விரதத்திலையும் இரவு தூங்கலாம். காலையில் எழுந்தா இரவு வரைக்கும் பகல் உறக்கத்தை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரத காலத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சஷ்டி 6 நாளும் முழிச்சிருக்காதீங்க, நல்ல இரவு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் எழுந்து முருகப்பெருமான ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய விரதம் எப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆக இவ்வளோ விஷயத்தையும் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். கந்த சஷ்டி விரதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லும்போது பெண்களில் பல பேருக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. 6 நாளும் விரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நாங்கள் ஒரே ஒரு நாள், ஏன்னா இடையில மாத விளக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால் நிறைவு நாள் அன்னைக்கு மட்டும் நாங்கள் இந்த விரதம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்முடைய உடல்நிலையை பொறுத்து இந்த விரதத்தை நாம் எடுத்துக்கலாம். அதனால் இந்த கந்த சஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள்னு எல்லோரோடும் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.